எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து கீரை கடைஞ்சிருக்கேன். இது எப்படி கடைஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காய் கீரையெல்லாம் போட்டு கடைஞ்சிருக்கோம். அந்த பாருங்க கீரை வாங்கிட்டு வந்திருக்குறோம். என்ன சொன்னால் வெறுங்கீரை கடையுவோம் நினச்சா, ஆனால் தேங்காயெல்லாம் போட்டு கடைஞ்சிருக்கேன். ஆமாம், கீரை வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வாயில் ஈரில் பல்லு ஈரில் வீக்கம் வந்துருச்சு. அதனால் அதுக்கு தகுந்தபடி பொருள் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். கீரை சாப்பிட்டா நல்லாவும், வாழைக்காய் சாப்பிட்டா புண்ணு நல்லாவும், ஆப்பிள் சாப்பிட்டாலும் நல்லாவும். அதுக்கு தகுந்தபடி வாங்கிட்டு வாங்கன்னு அதேமாரி வாங்கிட்டு வந்துட்டார். கீரை கட்டு கம்மி ரேட்டு தான், நல்லா நிறைய இருக்குங்க கீரை. இங்கே பாருங்க, அதை காம்பு தனியாக கீரை தனியாக ஆஞ்சி எடுத்துட்டேன். நான் எப்பவுமே திட்டிகிட்டு கிடப்பேன், இவர் வாய்க்கு ஒரு பேண்டேஜ் போடணும், ஓவராக பேசுகிறாருன்னு. அதுமாரி வாய் பல்லு ஈரல் வலி வந்துருச்சு, ஈரு வலி வந்துருச்சு. அதனால் நாங்கள் இப்போ கீரை கடைய போகிறோம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அரிசி காட்டிட்டுக்கிறேன் இருங்க. ஒரு பக்கம் உழ வச்சு சோறு வேணாம போகிறோம், கீரை மட்டுமா சாப்பிடுவீங்க. அதனால் உழ வச்சு அரிசி போட்டாச்சு. கீரையும் அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அலசி அரிஞ்சாச்சு. இப்போ அதை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நேற்று நைட்டெல்லாம் பேச முடியலைங்க, என்ன பேசினாலும் தெரியல. இன்னைக்கு கீரை சாப்பிட்டுங்காட்டி நல்லா இருக்குங்க. இப்போ கீரையெல்லாம் செஞ்சுட்டு தான் நான் சாப்பிட்டுட்டு தான் இப்போ வீடியோ வாய்ஸ் கொடுத்து தான் பேசிகிட்ருக்குறோம். பார்த்திங்கன்னா எண்ணெய் சட்டியில் எண்ணெய் வச்சு சீரகம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம் சேர்த்து, அது கூட 4 வரமிளகாய் சேர்த்து, அதுக்கப்புறம் கீரையை அதில் வதக்கிட்டு, வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் எங்கள் வீட்டுக்காரர் தான் உரிச்சு தந்தார். ஒரு 5-6 வெங்காயம், பூண்டும் ஒரு 5-6 பூண்டு உரிச்சு தந்தார். ஆமாம் ஆமாம். அப்புறம் வரமிளகாய் செவந்து வந்ததும், மிளகெல்லாம் நல்லா வெடித்து வந்ததும் இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். வயிற்றில் புண்ணு இருந்தால் தான் வாயில் எப்படி சொல்கிறது, புண்ணு வரும், காமிக்கும். அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன். இதேமாரி யாருக்காவது வாயில் புண்ணு இருந்தாலோ ஈறு வலி இருந்தாலோ இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பரு. அதுவும் இல்லாமல் இந்த வெயில் காலத்துக்கு இதேமாரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஒவ்வொரு குழுன்னு இருக்கும். வாங்க, வெங்காயம் பாதி அளவு வதங்கி வந்துடுச்சு. வெங்காயம் நிறைய கூட இல்லை, பாதி அளவு வதங்கி வந்துடுச்சு. அது கூட கீரை சேர்த்துக்கலாம். இப்போ கீரையை அப்படியே வதக்கி எடுக்கிறோன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றணும். நாங்கள் வதக்கலை, வேக தான் வைக்கிறோம். அது எப்படின்னா தண்ணி ஊற்றி வேக வைப்பேன் நான். அப்போ தான் கொஞ்சம் கொல கொலன்னு நல்லா கடைஞ்சி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி சாறு வச்சு கடைய மாட்டேன். தண்ணி சாறு தான் வைக்கிறேன்னு சொன்னால் இவர் தான் கீரையை கடைஞ்சிரு சோத்துல சாப்பிடணுன்னாரு. சரி, கீரை இந்த மாதிரி டேஸ்ட்டு சாப்பிட்டு சரி தண்ணி ஊற்றி வேக போடும். மூடியெல்லாம் வேக போடக்கூடாது. பாதி வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அது வரைக்கும் சோறு வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஆப்பிள் அறுத்து சாப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு ஆப்பிள் சாப்பிட போயிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள். ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ 1/2 மூடி தேங்காய் எடுத்து கீறி மிக்ஸி சாரில் சேர்த்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற வெங்காயம், வரமிளகாய், பூண்டு, இந்த மாதிரி வேலை பார்த்தியா, எல்லாத்தையும் பொறுக்கி எப்படி கடைஞ்சா நானும் யோசனைட்டே இருந்தேன். கீரையை இது அரைக்க வேண்டியதில்லை. இப்போ இது கீரை கடைஞ்சிடலாம். வரமிளகா அப்படி இப்படி போட்டாலும் தூக்கி போட்டுருவாங்க. அரைச்சிக்கிட்டா நல்லா எல்லாமே டேஸ்ட் அப்படியே ஒன்று போல் அதோட டேஸ்ட் எல்லாம் சூப்பராக வரும். பார்த்திங்கன்னா இப்போ வெங்காயத்தெல்லாம் போட்டால் தான் அப்படியே கொல கொலன்னு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது. நீ வாயை திறக்கவே முடியலன்ட்ட, அப்புறம் வாயில் வச்சா விழுக்குன்னு உள்ளே போகணும்ல, அதுக்கு தான் அல்வா மாதிரி கிண்டி தான் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு ஒரு அரைச்சிடலாம் வாங்க. வெங்காயம் தள்ளி போடுறேன் நான். வெங்காயம் எங்கடா அவ்வளோ பெரிய பெரிய வெங்காயம் வெங்காயம் திங்கிற வரைக்கும் யோசனையாக இருக்குது. சரி கேட்போமா, கேட்போதான். சரி உப்பு நான் போடல, வேகவலையும் போடக்கூடாது தான், லாஸ்ட்டாக தான் போடணும். அதனால நான் இப்போ உப்பு சேர்த்து அரைச்சோம்னா நம்ம தேங்காயோட நல்லா கரகரன்னு அரைச்சிக்கிறாங்க. அரைச்சிட்டேங்க.
இப்போ அது கூட சேர்த்து எல்லாம் சேர்த்து ஒன்றா கரண்டி போட்டு கிடஞ்சோம்னா செம்மையாக மசியல் ஆகிடும். சூப்பர். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சோத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடுங்க. வெயில் காலத்துக்கும் நல்லது, வாய் புண்ணுக்கும் நல்லது, வயிற்று புண்ணுக்கும் நல்லது, எல்லாத்துக்கும் மொத்தத்துக்கும் நல்லது. சரிங்களா? குழந்த பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். விடிய செய்ய தூக்கம் இல்லைங்க. சாப்பிட்டது பேர் தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. அதுமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. வவுத்துல புண்ணு இருந்தால் வாயில் ஆட்டு. ஆமாம், அது இந்த சாப்பிட்ற வரைக்குமே நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட்டாரு. நெய் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் நெய் சேர்க்கல, நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நெய் நான் சேர்த்துருக்கலாம், நான் மறந்துட்டேன். சூப்பராக இருக்குங்க. கிடையும் போதே வாசனையாக இருந்தால் நான் வாயில் எடுத்து போட்டு பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. பாய் பாய். இப்போ பாருங்க, சோத்தில் போட்டு காட்டுறேன். நீ என்ன ஏப்ப விட்டுக்கிட்டே இருக்கிற? ஆமாம், சூப்பர். வந்து வேலை செய்யுது. சோறு போட்டு சாப்பாடு சுட சுட சோறு, கீரை வச்சு தயிர் சேர்த்துக்கோங்க. அது காட்டில் வந்து சூடாக இருக்குது சோறு. ஆனால் என்னால் எடுத்து பிசையவே முடியல. பாருங்க, இந்த பக்கம் கொஞ்சோண்டு அந்த பக்கம் கொஞ்சமாக எடுத்து பிசைகிறேன். இதேமாரி நீங்களும் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. வரட்டா? பாய் பாய். அது என்னது? சாப்பாடு. பாய்.